குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். வசமாக சிக்கிக்கொண்ட 200 பெண்கள். அடைத்து வைத்த தனியார் நிறுவனம். மயங்கி விழுந்த மரிய செல்வி. தீவிர விசாரணையில் போலீசார். சாத்தான் குளத்தில் அதிர்ச்சி சம்பவம். சாத்தான் குளத்தில் தனியார் நிதி நிறுவனம் சார்பில் வெள்ள நிவாரணப் பொருட்கள் வழங்குவதற்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் 200 பெண்களை ஒரே இடத்தில் அடைத்து வைத்து நிவாரணம் கொடுக்க முயன்றபோது பெண் ஒருவர் திடீரென மயக்கம் போட்டு விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் வெள்ளம் சூழ்ந்து பேரிடர் ஏற்பட்டது. இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவியாக ரூபாய் 6000 வழங்கப்பட்டு வருகிறது. அதே சமயம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய தென் மாவட்டங்களில் பல இடங்களில் அண்மையில் கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து மக்கள் தவித்தனர். பல்வேறு இடங்களில் போக்குவரத்து சேவையும் பாதிக்கப்பட்டது. அதே சமயம் தொடர் கனமழை எதிரொலியாக குடியிருப்பு பகுதிகள், சாலைகள், ரயில் நிலையம் என அனைத்து இடங்களிலும் வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு ரேஷன் கார்டுகளுக்கு தலா 6000 ரூபாய் வழங்கப்படும். மழையால் உயிரிழந்தவர்களுக்கு வழங்கும் நிவாரணம் ரூபாய் 4 லட்சத்திலிருந்து ரூபாய் 5 லட்சமாக உயர்த்தப்படுகிறது. தென்காசி, கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு ரேஷன் அட்டைகளுக்கு தலா 1000 ரூபாய் வழங்கப்படும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்நிலையில் தமிழ்நாட்டில் வெள்ள பாதிப்பு நிவாரணப் பணிகள் தொடர்பாக டெல்லியில் உயர்நிலை கூட்டம் நடைபெற்றது. பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த உயர்நிலை கூட்டத்தில் தமிழ்நாட்டின் நிலை குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் வெள்ளத்திற்கு பிந்தைய நிலவரம், தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட வேண்டிய உதவிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதே சமயம் கனமழையின் காரணமாக அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களை மீட்டு அருகில் உள்ள பள்ளிகள் மற்றும் சமுதாய நலக்கூடங்களில் உருவாக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்களில் தங்க வைத்து சமுதாய சமையல் அறைகள் அமைத்து இதர பகுதிகளில் இருந்து வரப்பெறும் உணவு பட்டலங்கள் மற்றும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அரசு சார்பில் பல்வேறு அமைச்சர்கள் இந்த நிவாரண பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் சில தனியார் தொண்டு நிறுவனங்களும் தனியார் அமைப்புகளும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான் குளத்தில் உள்ள தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த மகளிர் சுய உதவி குழுவைச் சேர்ந்த பெண்களுக்கு வெள்ள நிவாரண நிதி வழங்குவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று காலை முதலே அந்த பகுதிக்கு வந்த பெண்கள் 200க்கும் மேற்பட்டோர் அங்கு குவிந்தனர். இதனால் குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல் எவரும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பெண்கள் வங்கி கட்டடத்தில் ஒரே இடத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் அங்கு நிவாரணப் பொருட்கள் வாங்க வந்திருந்த சவேரியார்புரம் பகுதியைச் சேர்ந்த 35 வயதான மரிய செல்வி என்ற பெண் திடீரென கூட்ட நெரிசலில் சிக்கி மயக்கம் போட்டு விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அங்கிருந்த சக பெண்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகள் அந்த பெண்ணை மீட்டு ஆட்டோ மூலம் சாத்தான்குளம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து சாத்தான்குளம் போலீசார் எந்தவித அரசு அனுமதி இல்லாமல் தனிநபர் கட்டடத்தில் 200 பேரை எப்படி கூட்டலாம் என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.